வணக்கங்க. நான் ஜெய சண்முகம், ஜெயா இன்டெகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்முடைய ஃபவுண்டர். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கழுதை பாலை பத்தின மகத்துவத்தையும், அதனுடைய பயன்களையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல முந்தின வீடியோல நம்ம ஃபார்மை பத்தி பேசியிருந்தோம், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனை பத்தி பேசியிருந்தோம், என்னென்ன பயிர் இருக்கோம்னு பேசணும், அதுல என்னென்ன கால்நடைகளை பராமரிக்கணும்ன்றத பேசியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட ஒருங்கிணைந்த பண்ணையில கால்நடைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதுல மெயினா கழுதைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வளர்த்துருக்கோம். நம்மளோட 8 ஏக்கர் ஃபார்ம்ல 1 ஏக்கர் கம்ப்ளீட்டா கழுதை பண்ணையா நம்ம வச்சிருக்கோம். அது மாதிரி அந்த ஒரு 2 ஏக்கர் வந்து அதுக்கு மேய்ச்சல் நிலமா நம்ம விட்டு எந்த விதமான பயிர்கள் பண்ணாம கால்நடைகளுக்கு அதை மெயினா நம்ம கழுதைகள் வந்து மேயணுன்றதுக்காக நம்ம தோட்டத்துக்குள்ளேயே 2.5 ஏக்கர் இடத்த அதுக்குன்னு ஒதுக்கிடுவோம். அது போக ஒரு 1 ஏக்கர்ல நம்ம கழுதைகளுக்கு தேவையான தீவனப்புல் இயற்கை முறையில விளையிற தீவனப்புல்ல போட்டு அதைத்தான் நம்ம கழுதைகளுக்கு நம்ம உணவா கொடுக்குறோம். அது போக மேய்ச்சல் முறையிலையும் உள்ள அது தேர்ந்தெடுக்குது. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த இயற்கை முறையில சாப்பிட்ற தீவன புல்லா இருக்கட்டும், இயற்கை மேய்ச்சல்ல எடுக்கக்கூடிய புல்லா இருக்கட்டும், இது வந்து நமக்கு வந்து கழுதையிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து அவ்வளவு ஆரோக்கியமான பாலாகவும் சுத்தமான பாலாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால மக்களுக்கு நல்ல தரமான பொருளை கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நிறுவனத்துடைய குறிக்கோள். அந்த வகையில தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் சரி, எங்களுடைய தயாரிப்பும் சரி, எங்களுடைய கால்நடைகளையும் சரி, செடி கொடிகளையும் சரி கரெக்டாக ரொம்ப முறைப்படி நம்ம வந்து பராமரிச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம மெயினாக கழுதை பால் பற்றி பேசும்போது நம்ம எந்த மாதிரி பராமரிக்கிறோம், என்ன மாதிரி இந்த பாலை கறக்குறோம், என்ன ப்ராக்டிஸ், எத்திக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ப்ராக்டிஸ் நம்ம ஃபார்ம்ல இருக்குங்கிறத பற்றி நான் விளக்குறேன். இந்த கழுதை பண்ணையை பராமரிக்கிறதுக்கு என்னோட தலைமையின் கீழே ஒரு 4 பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, காலையில் எழும்பின உடனே மற்ற கால்நடைகளை பார்க்குற மாதிரி இதையும் அவங்க வந்து காலையில் வந்து அதோட ஷெட்டில் 2 ஷெட்டு, ஒவ்வொரு ஷெட்டும் கிட்டத்தட்ட 1300 ஸ்கொயர் ஃபீட்ல க்ளோஸ் ஷெட்டு. ஏன்னா வாயிலா ஜீவன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய இருப்பிடத்தையும் இந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு கால்நடைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதுல இருந்து பாலை மட்டும் இது பண்ணிட்டு கறந்துட்டு அதை வியாபாரம் பண்றது நம்மளோட நோக்கம் இல்லை. முதல்ல அது ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும் போது நமக்கும் அது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் அதோடைய சூழ்நிலை, இதுதான் வந்து புரிதல். இந்த புரிதல் படி பார்க்கும்போது அதுக்குன்னு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதுக்குன்னு பணியாளர்களை வந்து நியமிச்சிருக்கோம். பணியாளர்களுக்கு கொடுத்துருக்க மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, விலங்கினங்களை என்னைக்குமே அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அதுக்கு தேவையான தீவன புல்லு தகுந்த நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு அது கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனியில், அதாவது எஸ்ஓபின்னு ஷார்ட்டாக சொல்றது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கான முறையில நம்ம வந்து கால்நடையை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள், எப்படி நம்ம பராமரிக்கின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரேம் பண்ணி அதுபடி தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இந்த 4 பேருமே 4 பணியாளர்களுக்கு ஒவ்வொரு வேலையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. காலையில எழுப்பி அதை பார்த்துட்டு அதை மேய்ச்சல் நடப்புறது ஒரு ஆளு, அந்த ஷெட்டை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளு, பாலை கறந்து பாலை ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஆளு, இன்னொரு ஆள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தீவன புல்லா இருக்கிறது ஒரு ஆளு. இது எல்லாமே தனித்தனியா பார்க்கும்போது தான் அவங்க நிறைவாகவும் பண்ண முடியும். ஒரே ஆள்கிட்ட அவ்வளவு வேலை கொடுத்தோம்னா வேலையில் கெட்டு போகும், கால்நடையையும் சரியா பராமரிக்க முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை பழுவும் இல்லாத மாதிரி, அதே மாதிரி கழுதைகளும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி முக்கியத்துவத்தை கொடுத்து பண்ணி நம்மளுடைய கால்நடைகளை வளர்த்துக்கிறோம். ஸோ இந்த தீவன பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கை முறையில தான் வளருது, அது நல்ல இஷ்டப்பட்டு சாப்பிடுறது. அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் வந்து ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இப்படி இந்த அளவுக்கு நம்ம மெனக்கெடுறோம் அப்படின்னா இந்த பால் அந்த அளவுக்கு மகத்துவமான பால், அதுல நிறைய பயன்கள் இருக்கு. அதுக்கு தான் இவ்வளவு நம்ம நேரம் ஒதுக்கி இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு ஆட்களை நியமிச்சு அதை முறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த மகத்துவத்தையும் பயன்களையும் நாங்க எங்களுக்கு மட்டும் வைக்கக்கூடாது. இதை வந்து மக்களுக்கும் வியாபார நோக்கம் இல்லாம, வியாபார நோக்கம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் போது இல்லை இருந்தாலும் முக்கியத்துவங்கிறது இந்த பயன்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும். மெயினா குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த பயன்கள் போய் சேரணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம வந்து இந்த ஃபார்ம் நம்ம ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த பால்ல
கழுதை பால் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றதா, இந்த கழுதை பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துள்ள பால். அதாவது தாய்ப்பாலுக்கும் கழுதை பாலுக்கும் உள்ள பிஹெச் வேல்யூ ரெண்டுமே ஒத்து போய் தான் இருக்கு. அதாவது above 7.1%. ஸோ above 7.1 அப்படிங்கிறது வந்து தாய்ப்பாலுக்கும் அதே லெவல்ல தான் இருக்குது, கழுதை பாலுக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு தாய்ப்பால் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வரும், அதே நேரத்தில் அது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குங்கிறது தான் அதோட புரிதல். அதே மாதிரிதான் கழுதை பாலுடைய சிறப்பு அம்சமும், அதை நம்ம பருகும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். அதுல வந்து இருக்கக்கூடிய குளோபுலின்ஸ்ங்கிறதும் லைசோ என்சைம்ஸ், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். இதனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம எந்த நோய்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு இயற்கையாகவே இந்த பால் மூலமா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸோ டேப்லெட்ஸோ எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இயற்கையாகவே நமக்கு வந்து கழுதைகள் மூலமா கிடைக்கக்கூடிய பால் இருக்கிறதுனால. ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடிய வைட்டமின்களும் மினரலும் ரொம்ப மிக சிறப்பான ஒரு வைட்டமின்களும் மினரல்ஸ் இருக்கு. அதுல மெயினா வைட்டமின் ஏ, B1, B2, B6, B12, C, D and E, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மனித குலத்துக்கு தேவையான வைட்டமின்கள். இது இருந்தா தான் நம்மளால நிறைய நம்ம நோய் எதிர்த்து போராட முடியும், நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும் வகையில இருக்கிறது. இது எல்லாம் இயற்கையாவே இந்த பால்ல இருக்கு. அது போக ஒமேகா 3 and ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது இல்லாம கால்சியம், மெக்னீசியம், சிங்க், இதெல்லாமே ரிச் இன் கழுதை பால், டாங்கி மில்க் இருக்கு. ஸோ இது மூலமா வந்து வருகிறதுனால நம்மளோட ஆயுட்காலமும் நீளுது. ரெண்டாவது, நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியும் கூடுது, நம்ம உடலும் நல்ல பேணி காக்க முடியும். இந்த வைட்டமின்கள்னால நம்மளுடைய சருமமும் பேணி காக்கிறோம். அதாவது நல்ல ஸ்கின் க்ளோயிங் இருக்கு, சுருக்கத்தன்மை, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற ஒரு மெயினான ஒரு கண்டென்ட் இதுல இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இளமை தோற்றத்தை எப்பவுமே நம்ம பேணி காக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ், அதை தான் நம்ம இம்யூன் சிஸ்டம்ங்கிறத நம்ம சொல்றோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய நாள்பட்ட சளியெல்லாம் இது தீர்க்கறதுக்கு உண்டான பலன்கள் இதுல இருக்கு. அதனால என்ன சொல்ல வரோம்னா, இந்த பாலை எல்லாருமே பருகணும். இதை வந்து நமக்கு வந்து மாட்டுப்பால், அதாவது பசுமாட்டு பாலோ எரும மாட்டு பாலோ இருக்கிறத விட அதிகமான சத்து இதுல இருக்கு. ஆனா என்னமோ தெரியல, மக்கள் வந்து இதை வந்து அதிக அளவுல விரும்பல. ஏன்னா இதை பத்தின புரிதல் வந்து மக்கள் நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு சரியா சொல்லல, இல்லை இடப்பட்ட சந்தைகள் நமக்கு கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறதா ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் எங்களை மாதிரி நிறைய பணியாளர்கள் நம்ம இந்தியாவில் வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்றாங்க. ஸோ அப்படி போகும் பட்சத்துல நம்ம பண்ண நம்மளுடைய நிறுவனம் அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னன்னா, இந்த பாலை நீங்க வெறுத்து ஒதுக்க வேண்டாம், இதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பாலையும் நீங்க பருகி பாருங்க. சுத்தமான பாலை பருகணுங்கிற விரும்புறவங்க இந்த பண்ணைக்கு வாங்க. காலையில 8 to 10 மணிக்குள்ள வந்தீங்கன்னா திறந்துக்கிற நேரத்துல நீங்க ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போகலாம். ரெண்டாவது, அதை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய உரையாடலாம், இல்ல என்னோட பணியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் நீங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா இயற்கை சூழல் எப்படி உருவாகுது, இயற்கை நமக்கு என்னென்னலாம் பலன்கள் தருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால அவங்க எல்லாரையுமே எங்களுடைய பண்ணைக்கு வரவேற்கிறோம். வாங்க, வந்து உங்க பொழுது நல்லபடியா நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டு போங்க. இதை பத்தின மகத்துவத்தை இனியும் வரக்கூடிய வீடியோல நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த பால் மூலமா என்னென்னலாம் நம்ம தயாரிப்புகளை கொண்டு வரோம், மக்களுக்கு எந்த மாதிரி முறையில நம்ம கொண்டு போறோங்கிறதையும் இனிமே வருங்காலத்துல உள்ள வீடியோல சொல்ல போறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி தான், மாட்டுப்பால்ல பசுமாட்டு பாலுக்கும் எரும மாட்டு பாலுக்கும் நம்மளுடைய கழுதை பாலையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் வந்து கழுதை பால் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி மெக்னீசியம் நல்ல ஜாஸ்தியா இருக்கு. பிஹெச் வேல்யூ நான் சொன்ன மாதிரி 7.1. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற 2 பாலையும் 6.8, 6.7 இருக்கு. அப்படிங்கும்போது நிறைய எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய சிறப்பு அம்சம் இது இயற்கையாவே இந்த பால்ல இருக்கனால நீங்க எல்லாருமே இதை வந்து பருகி பயனடையும். மற்ற விவரங்களுக்கு நீங்க எங்களுடைய எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நாங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர்ல நீங்க வந்து ஜென்ரலாவே அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இதன் மூலமா என்னென்ன தயாரிப்புகள் கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன பலன்களை கொடுக்க போறோங்கிறதையும் டீட்டெயிலா பார்க்கணும்னா எங்களோட வெப்சைட்டையுமே நீங்க தொடர்பு கொண்டு பார்க்கலாம். வெப்சைட் அட்ரஸும் நாங்கள் கீழே கொடுக்குறோம்.
இது வந்து நீங்க இந்த காணொலியை பார்க்குற எல்லாருக்கும் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம இதோட பயன்களையும் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி, உங்க நண்பர்களுக்கும் சரி, தெரிந்தவர்களுக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் தெரியட்டும். மறக்காம என்னோட சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இதனால ஒவ்வொரு வீடியோவும் இனி நம்ம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம ஒவ்வொரு பதிவேற்றம் பண்ண போகிறோம். பதிவேற்றம் பண்ணும்போது எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் தெரிய வரும். நீங்க தயவு செய்து நீங்க எல்லாரும் பாருங்கிறது எங்களோட வேண்டுகோள். உங்களோட நல்ல எங்க வீடியோ பார்த்ததுக்கு நேரத்தை செலவிட்டதுக்கு எங்களுடைய நன்றிகள். உங்களை அவரும் நன்றி.